ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்துச்சு. ஈரான் இப்படி அடிப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. வெள்ளை மாளிகையில் ஊடகங்கள் முன்பு கதறிய ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் உண்மையில் வலிமை நிறைந்த நாடாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரங்களில் எதிர்பாராத வகையில் அவர்கள் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகளை தாக்கியுள்ளனர். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டோம். அவர்கள் திருப்பி அடித்தனர் என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் அவர்கள் பணிந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்களிடம் மிகப்பெரிய சக்தி உள்ளது. அவர்கள் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை வைத்திருந்தனர் என்று ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் கூட ஹார்முஸ் நீரிணையை காக்க ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், தென்கொரியா உதவ வேண்டும் என்று கோரிய அவர் நீரிணையை திறக்க மாற்று வழிகளை அமெரிக்கா ஆராய்ந்து வருவதாகவும் கூறியிருந்தார். மத்திய கிழக்கில் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் தனது அண்டை நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்தது தனக்கு பெரும் ஆச்சரியத்தை அளிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் இத்தகைய நகர்வு குறித்து எந்தவித உளவுத்துறை தகவல்களும் தனக்கு வழங்கப்படவில்லை என்று குமுறியுள்ளார். எவ்வாறாயினும் ஈரானின் முந்தைய கால ராணுவ நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ளும் போது ட்ரம்பின் இந்த கூற்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களிடையே கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. ட்ரம்பின் ஆச்சரியம் என்பது அண்டை நாடுகளை ஈரானுக்கு எதிராக திசை திருப்பும் ஒரு குழப்பம் விளைவிக்கும் நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது. அதேவேளை ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா கொமேனி உயிருடன் உள்ளாரா என்பது சந்தேகமே என்று தெரிவித்த ட்ரம்ப் தற்போது அங்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எவருமே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது ஈரானின் உள்நாட்டு நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் ஒரு உளவியல் திசை திருப்பமாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ஈரானின் சக்தியை பார்த்து பிரமிக்கும் வகையில் இப்போது பேசியுள்ளார். இதன் மூலம் இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வராது என்ற கருத்தே தோன்றியுள்ளது.